டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 4 மற்றும் 2025 நடைபெறும் தமிழ் தகுதி தேர்வுக்கான தொடர் வினாக்கள் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இது வரைக்கும் இலக்கணத்தில் 85 மதிப்பெண் பெறுறது எப்படின்னு நம்ம தெளிவாக ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம். 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை இருக்க அனைத்து தமிழ் புதிய பாடப்புத்தகத்தில் உள்ள மொழி திறன் பயிற்சிகள் அதை மட்டும் நீங்கள் படித்தாவே போதும். அதில் தான் கேள்விகள் வரும். அதற்காக நம்ம 10ஆம் வகுப்பு புதிய தமிழ் பாடப்புத்தகத்தில் தொடர்ந்து வீடியோக்கள் கொடுத்துட்ருக்கோம். இயல் 1, இயல் 2. இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 10ஆம் வகுப்பு புதிய தமிழ் பாடப்புத்தகத்தில் இயல் 3க்கான மொழித்திறன் பயிற்சி தான் பார்க்க போகிறோம். இயல் 3 மொழித்திறன் பயிற்சி மற்றும் கூடுதல் வினாக்கள். முதல் கேள்வி, பின் வருவனவற்றுள் முறையான தொடருது. பின் வருவனவற்றுள் முறையான தொடருது. அப்போ நீங்கள் 4 ஆப்ஷனை வாட்சி பார்க்கும்போது எது சரியாக பொருந்தி வருதோ அதான் சரியானது. ஆப்ஷன் ஏ பாருங்கள், தமிழர் பண்பாட்டில் தனித்த வாழை இலைக்கு இடம் உண்டு. ஆப்ஷன் பி, தமிழர் வாழை இலைக்கு பண்பாட்டில் தனித்த இடம் உண்டு. ஆப்ஷன் சி தான் கரெக்டு, தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. இதான் முறையாக அமைஞ்சு வருது. முறைனா சரியாக பொருள்பட அமைஞ்சு வருது. அப்போ எது தான் அமைஞ்சு வருது? ஆப்ஷன் சி தான், தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. ஆப்ஷன் சி. கேள்வி நம்பர் 2, சிலம்பு அடைந்திருந்த பாக்கம் எய்தி என்னும் அடியில் பாக்கம் என்பது எதை குறிக்கிறது? பட்டினம், பாக்கம் இதெல்லாம் கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய நிலப்பகுதியில் குறிக்கக்கூடிய தமிழ் சொற்கள். கடற்கரைக்கு பக்கத்தில் மிகப்பெரிய நிலப்பரப்பு, மக்கள் தொகை அதிகமாக இருந்தால் அதுக்கு பேர் பட்டினம். அதே இது சிற்றூராக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் பாக்கம். அப்போ இங்கே பாக்கம்ன்ற வார்த்தை கொடுத்துருக்கு. அப்போ பாக்கம், இப்போ பாருங்கள் கல்பாக்கம். அப்போ பாக்கம்ன்றது கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய சிற்றூர்கள். சிம்பிள், லைன் முடிஞ்சு போச்சா? அப்போ சிலம்பு அடைந்திருந்த பாக்கம் எய்தி என்னும் அடியில் பாக்கம் என்பது எதை குறிக்கும்? சிற்றூர். பட்டினம்னா பேரூர். நாகப்பட்டினம் இருக்கா, கடற்கரை ஓரமாக மிகப்பெரிய ஊரா? அறிஞருக்கு நூல், அறிஞரது நூல் ஆகிய சொற்களில் பொருளை வேறுபடுத்தி காரணமாக அமைவது. அறிஞருக்கு நூல், அறிஞரது நூல் ஆகிய சொற்களில் பொருளை வேறுபடுத்த காரணமாக அமைவது வேற்றுமை உருபு. ஐ, ஆல், கு, இன்னது, கண். அப்போ இங்கே 4ஆம் வேற்றுமை அறிஞருக்கு அப்படின்னு வருது. அப்போ அந்த அறிஞர் நூல், அறிஞருக்கு நூல் ரெண்டுமே எது வேறுபடுத்தி காட்டுதுன்னா வேற்றுமை உறுப்பு தான். முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் ஓம உறுப்பு கிடையாது, உறுப்புகள் கிடையாது. அப்போ ஐன்றது 2ஆம் வேற்றுமை, ஆள்ன்றது 3ஆம் வேற்றுமை, ஐ, ஆல், கு 4ஆம் வேற்றுமை, இன் 5, அது 6. அப்படி அறிஞருக்கு நூல், அறிஞரது நூல் என வேறுபடுத்தி காட்டுவது வேற்றுமை உறுப்புகள் மட்டுமே. கேள்வி நம்பர் 3. கேள்வி நம்பர் 4, காசி காண்டம் என்பது. காசி காண்டம் அப்படின்னாலே அதிவீர ராமபாண்டியர் கொற்கையை ஆண்ட மிகச்சிறந்த மன்னர், தமிழ் அறிஞராகவும் செய்யுள் புலவராகவும் திளங்கினார். காசி காண்டம் என்பது அவருடைய முக்கியமான நூல்களில் ஒன்று. அது எதை பற்றி சொல்லுது அப்படின்னா காசி நகரத்தின் பெருமையை பாடும் நூல். அதனால தான் அதுக்கு காசி காண்டம் அப்படின்னு பேர் வந்துச்சு. அதிவீர ராமபாண்டியர் இயற்றியது. காசி நகரத்தின் பெருமையை பாடும் நூல் காசி காண்டம். கேள்வி நம்பர் 4. கேள்வி நம்பர் 5, விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டதால் தன் கருங்கோட்டு சீரியாலை பணயம் வைத்து விருந்தளித்தான் என்கிறது புறநானூறு. இச்செய்தி உணர்த்தும் விருந்து போற்றிய நிலை. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டது, அதனால் தனக்கு வாழ்வளித்த அந்த கருங்கோட்டு சீரிய யாழை பணயமாக வச்சு அவர் விருந்து அளிச்சிருக்காரு. தனக்கு கஷ்டமான சூழ்நிலை வரும்போது கூட அந்த விருந்தோம்பல்ன்ற ஒரு பண்பை அவர் கடைபிடித்திருக்கிறார். இதன் மூலமாக நமக்கு என்ன செய்தி தெரிய வருது அப்படின்னா இன்மையிலும் விருந்து, அதாவது தனக்கு துன்பம் நேர்ந்தாலும் வந்தவங்களுக்காக விருந்து கொடுத்துருக்காரு. அதான் இன்மையிலும் விருந்து. ஆப்ஷன் சியில் உலகம். விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டதால் தன் கருங்கோட்டு சீரியாலை பணயம் வைத்து விருந்தளித்தான் என்கிறது புறநானூறு. நமக்கு ஏற்கனவே தெரியும், கொடை, விருந்தோம்பல், ஈகை, வெற்றி, ஒரு மன்னனோட அனைத்து விஷயத்தையும் சொல்லக்கூடிய நூல் இது புறநானூறு. தமிழரோட பாரம்பரிய கலைக்களஞ்சியம்னு கூட சொல்லலாம். அப்போ இதுக்கு எந்த தலைப்பு வரும்னா இன்மையிலும் விருந்து.
காலின் 7 அடி பின் சென்று, காலின் 7 அடி பின் சென்று என்று பொருநநாற்றுப்படை உணர்த்தும் செய்தி என்ன? அதாவது என்னென்னா, உங்கள் வீட்டுக்கு ஏதாவது விருந்தினர் வந்தாங்க அப்படின்னா அவங்க மறுபடியும் அவங்களுடைய இல்லத்துக்கு திரும்பும்போது நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்து வாசப்படிலேருந்து 7 அடி போய் அவங்கள அனுப்பிச்சி விட்டு வரணும். அதான் காலின் 7 அடி பின் சென்று. ஆப்ஷன் பியில் இருக்குது பாருங்கள். விருந்தினரை 7 அடி வரை சென்று அனுப்பி வைப்பர். இதுதான் சங்ககால பயன்பாடு. விருந்தினரை 7 அடி வரை சென்று வழி அனுப்பி வைப்பர். கேள்வி நம்பர் 7. மருந்தே ஆயினும் விருந்தோடு உண். மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்னும் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் கொன்றை வேந்தன். யாரோடது? ஔவையார். மூதுரை, கொன்றை வேந்தன், ஆத்திச்சூடி, ஞானக்குரல் இதெல்லாம் யாரோடது? ஔவையாரோடது. மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்னும் அடிகள் உணர்த்துவது கொன்றை வேந்தன், ஔவையாரோடது. அடுத்து பாருங்க, விடுபட்ட உணவு வகைகளை வரிசைப்படுத்துக. கோடிட்ட அர்த்த நிரப்புகளை வருது. விடுபட்ட உணவு வகைகளை வரிசைப்படுத்துக. பச்சரிசியை கொண்டு டேஸ் செய்து, பாசி பருப்பினை வறுத்து டேஸ் பிடித்து, கேரட்டை துருவி நெய்யிட்டு டேஸ் செய்து முடித்த அம்மா இறுதியாக உருளைக்கிழங்கை சீவி டேஸ் செய்து அனைவரையும் உணவுண்ண அழைத்தார். அப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு பச்சரிசியில் என்ன வைப்போம்? பொங்கல் செய்து. அப்போ பச்சரிசியை கொண்டு பொங்கல் செய்து, பாசி பருப்பை வரித்து உருண்டை பிடித்து, எதை பிடித்து? உருண்டை பிடித்து, கேரட்டை துருவி நெய்யிட்டு அல்வா செய்து முடித்த அம்மா. கேரட்டை துருவி நெய்யிட்டு அல்வா செய்து முடித்த அம்மா இறுதியாக உருளைக்கிழங்கை சீவி சீவல் செய்து அனைவரையும் உண்ண அழைத்தார். முடிஞ்சு போச்சு. அப்போ மொதல் டேஸில் பொங்கல் செய்து, எதை பிடித்து? உருண்டையை பிடித்து. எதை கேரட்டை துருவி நெய்யிட்டு இருக்காங்கன்னா அல்வாவுக்காக. இறுதியாக உருளைக்கிழங்கு சிப்ஸு போட்டு அனைவரையும் சாப்பிட கூப்பிட்டுருக்காங்க. சீவல். உருளைக்கிழங்கு, உருண்டை, அல்வா, சீவல். கேள்வி நம்பர் 9. பழமொழியை பொறுத்துங்க. சுருங்க சொல்லி விளங்க வைப்பதே பழமொழி. பழமொழிகளை பொறுத்துக. ஆற்றில்லா ஊருக்கு அழகு பால், உப்பில்லா பண்டம் குப்பையிலே, நொறுங்கத் தின்றால் 100 வயது, ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். ஆறில்லா ஊருக்கு அழகு பால், உப்பில்லா பண்டம் குப்பையிலே, நொறுங்கத் தின்றால் 100 வயது, ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். இதெல்லாம் பொறுத்தகவும் கேட்கலாம், கோடிட்ட இடங்களை நிரப்பவும் கேட்கலாம். கேள்வி நம்பர் 10. அன்பால் கட்டினர் அறிஞருக்கு பொன்னாடை ஆகிய சொற்களில் பொருளை வேறுபடுத்தி காரணமாக அமைவது வேற்றுமை உறுப்பு. ஐ ஆள், இரண்டாம் வேற்றுமைக்கு அப்புறம் வர்றது ஆள். அப்போ அது எத்தனா வேற்றுமை தொகை? 3. அறிஞருக்கு நூல் 4. அப்போ ஏற்கனவே நம்ம சொல்லிவிட்டோம். இந்த சென்டென்ஸை எது வேறுபடுத்தி காட்டுதுன்னா வேற்றுமை உறுப்புகள். அன்பால் கட்டினர், அன்பால் கட்டினர், அறிஞருக்கு பொன்னாடை கு அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. 2 வேற்றுமை உறுப்பு வருது. அப்போ இது கூட கேள்வி கேட்கலாம். அன்பால் கட்டினர் அறிஞருக்கு பொன்னாடை, இதில் உள்ள வேற்றுமை உறுப்புகள் எவை அப்படின்னா ஆல், கு. அன்பால் கட்டினர் அறிஞருக்கு பொன்னாடை ஆகிய சொற்றொடரில் பொருளை வேறுபடுத்தி காரணமாக அமைவது வேற்றுமை உறுப்பு. ஒருவர் அறிவுடையார் எல்லாம் உடையார் என்று அறுதியிட்டு கூறுகிறார். இத்தொடருக்கு பொருத்தமான குறியீட்டு தொடரை கண்டறிக. ஒருவர் அறிவுடையார் எல்லாம் உடையார் என அறுதியிட்டு கூறுகிறார். யார் கூறுறான்னா வள்ளுவர் தான். வள்ளுவர் அறிவுடையார் எல்லாம் உடையார் என்று அறுதியிட்டு கூறுகிறார். சென்டென்ஸ் ஆப்ஷனில் பி. வள்ளுவர் அறிவுடையார் எல்லாம் உடையார் என்று அறுதியிட்டு கூறுகிறார். அறுதியிட்டுனா உறுதியாக கூறுறாரு, டெஃபினட்டாக அப்படின்னு அர்த்தம். ஆமாம், கண்டிப்பாக கல்வியால் எதையும் சாதிக்க முடியும். எய்துவர் எய்தா பழி இக்குறளுக்கு பொருந்தும் வாய்ப்பாடு என்ன? கூவிலம் புலிமா நாள். எய்துவர் கூவிலம், எய்தா புலிமா, பழி நாள். அப்படியே ஆப்ஷனில் விழுகும், நான் வச்சுக்கோங்க. எய்துவர் கூவிலம், எய்தா புலிமா, பழி நாள். ஆப்ஷன் சியில் விழுகும். கூவிலம் புலிமா நாள், கூவிலம் புலிமா நாள் கண்டிப்பாக வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லைனா மனப்பாடம் கூட பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. புக் பேக் கொஸ்டின் தான் அங்கே அதிகமாக வரும். நம்ம கஷ்டப்பட்டு நிறையா படிச்சுட்டு போவோம், ஆனால் ஈஸியான கொஸ்டின் அங்கே கோட்டை விட்டுருவோம். அதுக்கு காரணம் தான், நீங்கள் எதிர்பார்க்காத கேள்வியில் அங்கே வரும், நீங்கள் எதிர்பார்த்த கேள்வியில் அங்கே வராது. கஷ்டமாக கேட்பாங்க, நீங்களாக ஒரு முடிவு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அவங்க ஈஸியாக கேட்டு விட்டு போயிடுவாங்க. ஏன்னா ஈஸியாக இருக்கும்போது தான் எல்லாருக்கும் ட்விஸ்ட் அடிக்கும். கொடுக்கப்பட்ட பழமொழிகளில் உணவு தொடர்பான பழமொழியை தேர்ந்தெடுக்கவும். தலைப்பென்ன? கொடுக்கப்பட்ட பழமொழிகளில் உணவு தொடர்பான பழமொழிகளை தேர்ந்தெடுக்கவும்.
அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். இது உணவு சம்பந்தமாக இல்லை, உள்ளம் சம்பந்தமானது. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும், இது உள்ளம் சம்பந்தமானது. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. கரெக்டு தான். சாப்பிடும் போது அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டா அது நமக்கு நஞ்சாக தான் முடியும். அப்போ இது உணவோட தொடர்புடையது. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. ஆப்ஷன் பி. வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் கிடையாது. ஆடி காற்றில் அம்மியும் நகரும். இது ரெண்டும் எதுவும் கிடையாது. அது காற்றோட வலிமையை சொல்லுது. அப்போ அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம் நஞ்சுன்றது மிக சரி. ஆப்ஷன் பி. அடுத்து 14. திருக்குறள் தெளிவுரை என்ற நூலின் ஆசிரியர் வ.உ. சிதம்பரனார். திருக்குறள் தெளிவுரை என்ற நூலின் ஆசிரியர் வ.உ. சிதம்பரனார். சிறுவர் நாடோடி கதைகள், கோபாலபுரத்து மக்கள், இது 2 நூலுக்கு யார் சொந்தக்காரர்னா கி. ராஜநாராயணன். இதில் இந்த கோபாலபுரத்து மக்கள் 1991ஆம் ஆண்டு ஷாகித் அகமதி விருது பெற்றது. இது ஒரு கரிசல் காட்டு இலக்கியம். கீராவோட ஒரு முக்கியமான இலக்கியம். இவரோட சொந்த ஊர் இடைசவல். சிறுவர் நாடோடி கதைகள், கோபாலபுரத்து மக்கள் என்ற நூலின் ஆசிரியர் கீரா. ரொம்ப முக்கியம். கோபாலபுரத்து மக்கள் 1991, மறந்துடாதீங்க. 6ஆம் திணை என்ற நூலின் ஆசிரியர் மருத்துவர் கு. சிவராமன். 6ஆம் திணை என்ற நூலின் ஆசிரியர் மருத்துவர் கு. சிவராமன். விருந்தே புதுமை என்று விருந்தினருக்கு விளக்கம் அளித்தவர் தொல்காப்பியர். அந்த லைனை தூக்கிடுங்க. விருந்தே புதுமை, அதாவது புதுமைன்னு அர்த்தம் என்னென்னா புதிதாக வந்தவர். உங்கள் உறவினர் கிடையாது, உற்றார் உறவினர் யாருமே கிடையாது. ஒரு முகம் தெரியாத ஒரு நபருக்கு உணவளித்தல். அப்போ விருந்தே புதுமை என்று விருந்தினருக்கு விளக்கம் அளித்தவர் தொல்காப்பியர். ஆப்ஷன் பியில் ஒழுகும். அடுத்து மலைப்படுகடாம் டேஸ் நூல்களுள் ஒன்று, 10 பாட்டு நூல்களுள் ஒன்று. மலைப்படுகடாம் டேஸ் நூல்களுள் ஒன்று, 10 பாட்டு நூல்களுள் ஒன்று. கூத்தராற்றுப்படை என அழைக்கப்படும் நூல் மலைப்படுகடாம். கூத்தராற்றுப்படை என அழைக்கப்படும் நூல் இது மலைப்படுகடாம். இந்த 2 கேள்வி ரொம்ப முக்கியம். அதாவது மலைப்படுகடாம் டேஸ் நூல்களுள் ஒன்று அப்படின்னா 10 பாட்டு நூல்களுள் ஒன்று. கூத்தராற்றுப்படை டேஸ் நூல்களுள் ஒன்று அப்படின்னா 10 பாட்டு நூல்களுள் ஒன்று. மலைப்படுகடாம் அல்லது கூத்தராற்றுப்படை, அந்த கேள்வி அப்படியே மாற்றி கேட்பாங்க. அல்லது கூத்தராற்றுப்படை என அழைக்கப்படும் நூல் இதுனா மலைப்படுகடாம். முத்துக்குளிக்கும் நகரம் கொற்கை. முத்துக்குளிக்கும் நகரம் இது கொற்கை. தொகாநிலை தொடர் எத்தனை? 9. தொகாநிலை தொடர் எத்தனை? 9. பாடி மகிழ்ந்தனர் எவ்வகை தொடர் என்பதை தேர்ந்தெடுக்கவும். வினையச்ச தொடர். பாடி மகிழ்ந்தனர் என்பது வினையச்சம். பாடிய பாடல் அது பெயரச்சம், பாடல்ன்றது தொழில் பெயர். இங்கே பாடி மகிழ்ந்தனர் அப்படின்றது வினையச்ச தொடர். ஆப்ஷன் பியில் உலகம். சாலச் சிறந்தது எவ்வகை தொடர்? உரிச்சொற்றொடர். சாலச் சிறந்தது எவ்வகை தொடர்? உரிச்சொற்றொடர். 24 பொறுத்துக. 24 பொறுத்துக. விருந்தே புதுமை தொல்காப்பியம். விருந்தே புதுமை தொல்காப்பியம். மோப்பங்குளையும் அனுச்சை திருக்குறள். காலின் 7 அடி பின் சென்று பொருநாற்றுப்படை. மருந்தே ஆயினும் விருந்தோடு உன் கொன்றை வேந்தன் ஔவையார். அப்போ விருந்தே புதுமை தொல்காப்பியம், மோப்பங்குளையும் அனுச்சம் திருக்குறள், காலடியின் 7 பில் சென்று பெருநாற்றுப்படை, மருந்தே ஆயினும் விருந்தோடு உன் கொன்றை வேந்தன். கட்டுரையை படித்து ஆசிரியர் மாணவருக்கு பரிசு வழங்கினார். இத்தொடரில் இடம்பெற்றுள்ள வேற்றுமை உறுப்புகள் ஐ கு. கட்டுரையை படித்து ஆசிரியர் மாணவர்களுக்கு, அங்கே ஐ கு 2 வார்த்தை வருது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐ கு வேற்றுமை உறுப்பு. கேட்க வேண்டிய பாடல், சொல்லத்தக்க செய்தி, இவையெல்லாம் எதுக்கு எடுத்துக்காட்டு? கூட்டுநிலை பெயரச்சத்துக்கு எடுத்துக்காட்டு. கேட்க வேண்டிய பாடல், இத்து கூட்டல் லா, ஆள முடிஞ்சாலே பெயரச்சம். சொல்லத்தக்க செய்தி அதே தான், ஆள முடிஞ்சால் பெயரச்சம். அப்போ கூட்டுநிலை பெயரச்சத்துக்கு எடுத்துக்காட்டு கேட்க வேண்டிய பாடல், சொல்லத்தக்க செய்தி.